அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள் அசோக். இன்றைக்கி +2 ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிற சாப்டரில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருது, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பவர் சப்ளைஸ் எல்லாமே எதுலேருந்து தான் வருது? டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தான் வருது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் எ ஸ்டேஷனரி டிவைஸ் யூஸ் டு transform electrical power from one circuit to another without changing its frequency. அப்போ ஒரு சர்க்கியூட்லேருந்து இன்னொரு சர்க்கியூட்டுக்கு எலக்ட்ரிக்கல் பவரை என்ன பண்ணுறோம், அதனோட ஃப்ரீக்குவென்சியை சேஞ்ச் பண்ணாமல் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஷனரி டிவைஸை தான் என்ன சொல்லியிருக்கோம்? டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்துக்கலாமே. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் கன்வெர்ட்ஸ் அன் அல்டர்னேட்டிங் கரண்ட் வித் லோ வோல்டேஜ் இன்டு அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட் வித் ஹை வோல்டேஜ். அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் லோ வோல்டேஜை, அதாவது அல்டர்னேட்டிங் கரண்ட் வித் லோ வோல்டேஜை அல்டர்னேட்டிங் கரண்ட் வித் ஹை வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா, இட் கன்வெர்ட்ஸ் அல்டர்னேட்டிங் கரண்ட் வித் ஹை வோல்டேஜ் இன்டு அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட் வித் லோ வோல்டேஜ். அதாவது ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். சரிங்களா? இது பவர் ஸ்டேஷனில் பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். சரிங்களா? நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னா லோ வோல்டேஜை ஹை வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ரைட். இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். சரிங்களா? இப்போது இதுதான் என்னது, நாம் ஸ்ட்ரீட்டில் பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இதை எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் ரெண்டு டைப் சொல்லியிருக்கோம். ஒன்று ஸ்டெப் அப், இன்னொன்று ஸ்டெப் டவுன். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய ஹை வோல்டேஜ் என்ன பண்ணுது, லோ வோல்டேஜ், அதாவது 240 வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி 3 ஃபேஸஸில் என்ன பண்ணியிருக்காங்க, வீடுகளுக்கு அனுப்புகிறாங்க. சரிங்களா? ரைட். அப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னா, சிம்பிளாக ஒரே பாயிண்டில் சொல்லணும் அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் 2 காயில்ஸ். சரிங்களா? அப்போ இதுதான் என்னது, அதோட பிரின்சிபல்ஸை நாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் அ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் 2 காயில்ஸ். அப்போ ரெண்டு காயிலுக்கு இடையில் இருக்க இன்டராக்ஷன் ஆர் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால தான் நமக்கு என்ன ஒர்க் ஆகுது, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒர்க் ஆகுது. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, when an electrical current passing through a coil changes with time and EMF is induced in the neighboring coil. அப்போது ஒரு காயிலில் டைமை பொறுத்து கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணும்போது இன்னொரு காயிலில் என்ன பண்ணியிருக்கோம், இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும். அப்போ இந்த மெத்தட்ஸை வச்சு தான் என்ன பண்ணுது, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஃப்ரீ பாடி அதைன்னு சொல்லலாம், ஒரு பிளாக் டயக்ராம் அப்படிங்கிற மாதிரி போட்டோம் அப்படின்னா இந்த இங்கே நான் போட்டு வச்சுருக்கேன் பாரு. சரிங்களா? இப்போ சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட பிளாக் டயக்ராம். சரிங்களா? இப்போ இந்த பிளாக் டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஒன் சைடு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோரில் ஒரு சைடு என்ன பண்ணியிருக்கேன், காயில்ஸை ஓன் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இந்த காயிலை நான் என்ன சொல்லிக்கிறேன், ப்ரைமரி வைண்டிங் ஆஃப், அதாவது ப்ரைமரி காயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட அதர் சைடு இன்னொரு என்ன பண்ணியிருக்கேன், என் நம்பர் ஆஃப் காயில்ஸை வவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இது என்னன்னு சொல்லி எடுத்துக்கிறேன், செகண்டரி காயில் என்எஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ப்ரைமரி காயில் அப்படின்னு சொல்லும்போது என்பின்னு சொல்லி எடுத்துருக்கேன். அப்போ என்பி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ப்ரைமரி காயில் ஆர் நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸ் இன் ப்ரைமரி காயில். என்எஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் வைண்டிங் இன் செகண்டரி காயில். புரிஞ்சதுங்களா? ரைட். இவ்வளோ தான் என்னது டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட பிளாக் டயக்ராம். சரிங்களா? அப்போ இதில் என்னென்ன சொல்லியிருக்கோம், ஒன்று ப்ரைமரி காயில், இன்னொன்று செகண்டரி காயில், அடுத்து என்ன கொடுத்துருக்கோம், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ ப்ரைமரி காயிலில் ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, சரிங்களா, அப்போ செகண்டரி காயில் என்ன கிடைக்கும், லோ வோல்டேஜ் கிடைக்கும். அப்போ இது என்னவாக இருக்கும்,
ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸாக இருக்கும். இப்போ இது ப்ரைமரி காயிலில் லோ வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா செகண்டரி காயில் என்னவாக இருக்கணும், ஹை வோல்டேஜ் கிடைக்கும் போது அது என்னவாக இருக்கும், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸாக இருக்கும். அப்போ இது ரெண்டும் இப்போ ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் சொன்னோமா. அப்போ இது எது தீர்மானிக்குது அப்படின்னா, எதை வச்சு நம்ம இதை இது பண்ணுறோம் அப்படின்னா, இதில் நம்ம ப்ரைமரி அண்ட் செகண்டரி காயிலில் வவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதாவது காயில்ஸை பொறுத்து தான் நாம் இதெல்லாம் சொல்ல முடியும், ஸ்டெப் அப்பா இல்லை ஸ்டெப் டவுனா அப்படிங்கிறத நமக்கு கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? ரைட். இதை பற்றி என்ன பண்ணலாம், ப்ரீஃபாக பார்க்கலாம். ரைட். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் தேர் ஆர் 2 காயில்ஸ் ஆஃப் ஹை மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வவுண்ட் ஓவர் த சேம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கோர். அப்போ திஸ் இஸ் அ டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ இதில் சேம் கோரில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒன் சைட் ப்ரைமரி காயிலும் இன்னொரு சைடு என்ன பண்ணியிருக்கேன், செகண்டரி 2 காயில்ஸையும் வவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். புரிஞ்சுதுங்களா? ரைட். த கோர் இஸ் ஜென்ரலி லேமினேட்டட் அண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் குட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் லைக் சிலிக்கான் ஸ்டீல். இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கோர் சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இதை எதனால் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா, தட் இஸ் அ குட் கண்டக்டர். அப்போ இதில் காயில்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்போம், லேமினேட் பண்ணி வச்சுருப்போம். இன்னும் சொல்ல போனால் இந்த கோர்ஸை எதை வச்சு உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா, சிலிக்கான் ஸ்டீல்னால் உருவாக்கியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ரைட். ரைட். காயில்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி இன்சுலேட்டட் பட் மேக்னட்டிக்கலி லிங்க் வயா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கோர். சரிங்களா? அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய என்ன சொல்லியிருக்கோம், காயில்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி இன்சுலேட்டட். அதை பார்த்தோம் அப்படின்னா, இதில் நம்ம ஓன் பண்ணியிருக்கக்கூடிய காயில்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும், எலக்ட்ரிக்கலி லேமினேட்டடாக இருக்கும். சரிங்களா? இன்சுலேட் மேலே என்ன பண்ணியிருக்கோம், அந்த காயிலுக்கு மேலே இந்த காயில் இருக்குது அப்படின்னா, அந்த காயில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு வாசலின், அது என்ன சொல்லலாம், ஒரு லேமினேட்டட் கோர் இருக்கும். அதுன்னு சொல்ல போனால் கரண்ட்டை லீக்கேஜ் பண்ணாது, அந்த மாதிரி லேமினேட் பண்ணக்கூடிய கோர் இருக்கும். ஆனால் அந்த காயில் என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை மேக்னெட்டிக்கலி லிங்க் வயா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கோர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். ஓகேங்களா? ரைட். அடுத்து, த காயில்ஸ் ஆர் விச் அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இஸ் அப்ளைட் இஸ் கால்ட் ப்ரைமரி காயில் பி. அப்போ நாம் எந்த காயிலுக்கு அல்டர்னேட்டிங் வோல்டேஜை நம்ம சப்ளை பண்ணுறோமோ அதை என்ன சொல்லியிருந்தோம், ப்ரைமரி காயில் ஆர் ப்ரைமரி காயில் பி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி எந்த காயிலேருந்து நம்ம அவுட்புட் எடுக்கிறோமோ தட் இஸ் அ செகண்டரி காயில் எஸ் அப்படின்னு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு தான் நம்ம என்ன கொடுக்குறோம், ப்ரைமரி வோல்டேஜ் விபி அப்படிங்கிறத இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ அப்போ இது என்னவாக இருக்கும், ப்ரைமரி காயில். இப்போ இது என்ன பண்ணுறோம், அவுட்புட் எடுத்தோம் அப்படின்னா, அப்போ இது என்னவாக இருக்கும், அவுட்புட் செகண்டரி காயில் அப்படின்னு சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது ரெண்டு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று டிரான்ஸ்ஃபார்மர் கோர், இன்னொன்று ப்ரைமரி காயில், இன்னொன்று செகண்டரி காயில். ப்ரைமரி காயில் அப்படிங்கிறது நாம் கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் கொடுக்கக்கூடிய காயில் ப்ரைமரி காயிலாகவும், அவுட்புட் வோல்டேஜ் எடுக்கக்கூடிய காயில் செகண்டரி காயிலாகவும் என்ன பண்ணிக்கலாம், நாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ரைமரி காயில் பி அப்படிங்கிற லெட்டர்லையும், செகண்டரி காயில் எஸ் அப்படிங்கிற லெட்டரில் என்ன பண்ணியிருக்கேன், டினோட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? ரைட். The assembled core and coils are kept in a container which is filled with suitable medium for better insulation and cooling purpose. அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த assembled core and coils என்ன பண்ணியிருக்கோம், ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல், அதாவது கூலிங் கண்டெய்னருக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம், ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்போம். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அப்போ இதனோட கோர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஆயில் கண்டெய்னருக்குள்ளே வச்சுருப்பாங்க. புரிஞ்சதுங்களா? ரைட். என்ன காரணம் அப்படின்னா, இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹீட், அது இப்போ பார்த்திங்கன்னா இந்த காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஹீட் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? இன்னும் எட்டி கரண்ட் கிடைக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த எட்டி கரண்ட் அண்ட் ஹீட் ஜென்ரேட் ஆகிறதுனால இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன ஆகிடும், ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஹீட்டிங் பர்பஸை குறைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், கண்டெய்னர் இஸ் ஃபில்டு வித் சூட்டபிள் மீடியம் பெட்டர் இன்சுலேஷன் அண்ட் கூலிங் பர்பஸுக்காக என்ன பண்ணுறோம், பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ரைட். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ இதில் பாருங்களேன். ரைட். இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ப்ரைமரி காயில் அப்படின்னு சொல்லும்போது, ப்ரைமரி காயிலில் என்ன பண்ணுறேன், நான் மெயின் சோர்ஸோடு கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ இஃப் த ப்ரைமரி காயில் இஸ் கனெக்டட் டு தி சோர்ஸ் ஆஃப் அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அண்ட் alternating magnetic flux is set up the laminated core. ஓகேங்களா? ரைட்.
If there is no magnetic flux leakage, then whole of magnetic flux linked with the primary coil. It is also linked with the secondary coil. புரிஞ்சுதுங்களா? என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இப்போது இதில் நம்ம ப்ரைமரி வோல்டேஜை நம்ம அப்ளை பண்ணும்போது an alternating magnetic flux is set up in the laminated core. If there is no magnetic flux leakage, then whole of magnetic flux linked with primary coil is also linked with the secondary coil. புரிஞ்சுதுங்களா? This means the rate at which magnetic flux changes through each turn is same for both primary and secondary coil. சரிங்களா? என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, the rate at which magnetic flux changes through each turns is same for both primary and secondary coils. அப்போது இதில் நம்ம வோல்டேஜை அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு டர்ன்ஸுக்கும் இடையிலையும், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல ஒரு 6 டர்ன்ஸ் கொடுத்துருக்கோமா, இப்போ அந்த 6 டர்ன்ஸ்லையும் என்ன பண்ணியிருக்கோம், சேம் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் இருக்கும். சரிங்களா? அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 காயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சேம் இங்கே ஒவ்வொரு டர்ன்ஸ்லையும் ஈக்குவல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்போது இங்கே 6 அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்குது 12 அப்படின்னா, அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் இங்கே என்ன இருக்கும், அவுட்புட்டாக பார்க்கும்போது இதை விட நமக்கு என்ன கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும். புரிஞ்சதுங்களா? ஓகே. அப்போ இதிலேருந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, as a result of magnetic flux change, EMF is induced in both primary and secondary coil. The EMF is induced in the primary coil என்ன சொல்லி எடுத்துக்கோம், CB அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? it almost equal to opposite to the applied voltage VP அப்படி மாதிரி சொல்லியிருக்கோம். அதாவது என்ன சொல்லிக்கலாம், நாம் ஆல்மோஸ்ட் என்னவாக இருக்கும், ஈக்குவல் டு தி அப்ளை வோல்டேஜ். அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்ம கொடுக்கக்கூடிய அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இருக்குங்களா, அப்போ அந்த அல்டர்னேட்டிங் வோல்டேஜும் அண்ட் தென் அதில் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் ஆல்மோஸ்ட் என்னவாக இருக்கும், சேம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபேரடேஸ் லா படி எப்படி எழுதிக்கலாம், நாம் இந்த விபி இஸ் ஈக்குவல் டு சிபி. ஓகேங்களா? விபிங்கிறது அல்டர்னேட்டிவ், நீங்கள் நாம் அப்ளை பண்ணக்கூடிய அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு அந்த ப்ரைமரி காயிலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஓகேங்களா? இஸ் ஈக்குவலன் டு, அப்போ ஃபேரடேஸ் லா படி பார்த்திங்க அப்படின்னா, அப்போ அதில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் லிங்காக இருக்குது. அப்போ எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் d∅b/dt சொல்லி எழுதிக்கலாங்களா? இப்போ ப்ரைமரி காயில், அப்போ ஒவ்வொரு டர்ன்ஸில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் என்னவாக இருக்கும், ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதில் இந்த ப்ரைமரி காயில் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கிறதுனால அப்போ அந்த ப்ரைமரி காயிலில் டோட்டலாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ் இஎம்எஃப் எப்படி எழுதிக்கலாம், CB is equal to minus NB into d∅b/dt அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். சப்போஸ் இதை எப்படி எழுதிக்கிறோன்னா சேம் அதே இதுதான். இப்போ செகண்டரி காயில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ ப்ரைமரி காயில் லெவலில் சொல்லியிருக்கோம் CP is equal to minus NB d∅b/dt அப்படி மாதிரி கொடுத்துருந்தோம். இப்போ செகண்டரி காயில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும்போது நம்ம ஆல்ரெடி இது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணும்போது சொல்லியிருந்தோம், எந்த ஒரு ஃப்ரீக்வன்சியும் சேஞ்ச் ஆகாமல் ஒரு சர்க்கியூட்லேருந்து இன்னொரு சர்க்கியூட்டுக்கு எலக்ட்ரிக்கல் வோல்டேஜாக எல்லாம் என்ன பண்ணலாம், பவரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய மெத்தட் தான் என்ன சொல்லியிருந்தோம், டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இங்கே என்ன நடக்குது, ப்ரைமரி காயிலில் இன்டியூஸ்ட் ஆகக்கூடிய இஎம்எஃப் கண்டிப்பாக என்ன பண்ணோம், செகண்டரி காயில்லையும் இன்டியூஸ்ட் ஆகும். சரிங்களா? அப்போது அந்த செகண்டரி காயிலில் இன்டியூஸ்ட் ஆகக்கூடிய இஎம்எஃப் எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கும், ப்ரைமரி காயில் என்ன ஃப்ரீக்வன்சி இருந்துச்சோ அதே ஃப்ரீக்வன்சியில் செகண்டரி காயிலே நமக்கு என்ன கிடைக்கும், இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி சேமாக இருந்தது அப்படின்னா அப்போ அந்த இன்டியூஸ் இஎம்எஃப் இன் செகண்டரி காயில் என்ன எடுத்துக்கலாம், சிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். என்ன சொல்லி கொடுத்துக்குவோம், விஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாங்களா? அதாவது செகண்டரி காயிலில் கிடைக்கக்கூடிய அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், செகண்டரி காயிலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்ட் இஎம்எஃப்க்கு ஈக்குவலண்டாக இருக்கும். ஸோ இன்டியூஸ்ட் இஎம்எஃப் சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி காயில் d∅b/dt. சரிங்களா? ரைட். அப்போ இதில் ரெண்டுலையுமே என்ன பார்த்துருக்கோம், இப்போ ப்ரைமரி காயில் எவ்வளோ இன்டியூஸ்ட் இஎம்எஃப், செகண்டரி காயில் எவ்வளோ இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா NB and NS அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் primary and secondary coil respectively. If the secondary circuit is open, then CS is equal to VS when VS is the voltage across secondary coil. Same அதே தான் சொல்லியிருந்தோம். சரிங்களா? இப்போ செகண்டரி சர்க்கியூட் ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா இதில் இன்டியூஸ்ட் ஆகக்கூடிய இஎம்எஃப்பும் தென் வோல்டேஜ் அக்ராஸ் செகண்டரி காயிலில்
என்ன சொல்கிறோம், ஃப்ளோ ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், ஈக்குவல். அப்போ சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு விஎஸ் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? ரைட். அப்போ இந்த டேர்மை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, எப்படி எழுதிக்கலாம், Vs is equal to Cs is equal to minus Ns d5b divided by dt சொல்லி எழுத முடியுங்களா? அப்போ ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரைமரி காயில் அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் அண்ட் செகண்டரி காயில் கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் ரெண்டுமே என்னவா இருக்குது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேமாக இருக்குது. பட் என்ன பண்ணுது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் மட்டும்தான் வேரி ஆகுது. அப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாங்களா? அப்படி ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா அப்போது என்ன இருக்கும், நமக்கு the induced EMF in secondary coil, sorry, alternating voltage in secondary coil divided by alternating voltage in primary coil சொல்லி போட்டுக்கலாங்களா? அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அப்போ d5 divided by dt ரெண்டு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும், மைனஸ் ns divided by மைனஸ் nb. அப்போ மைனஸ் சைன் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ், இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிது, vs divided by vb is equal to ns divided by nb equal to k அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாங்களா? அப்போ k அப்படிங்கிறது என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போ இதில் கிடைக்கக்கூடிய k அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. இதை ஒன் வேர்டில் கேட்கலாம், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? சப்போஸ் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறேன். அப்போ ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா நீங்கள் என்ன இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறீங்களோ சேம் அவுட்புட் வோல்டேஜ் என்ன பண்ணும், நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அதுதான் என்ன சொல்லியிருப்போம், ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போது இன்புட் பவர் ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், சேம் அவுட்புட் பவர் கிடைச்சது அப்படின்னா தட் இஸ் அ ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்புட் பவர் விபி இன்ட்டு ஐபி ஈக்குவல் டு அவுட்புட் பவர் விஎஸ் இன்ட்டு ஐஎஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போது ஐபி அண்ட் ஐஎஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், பிரைமரி அண்ட் செகண்டரி காயிலில் கிடைக்கக்கூடிய கரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதாவது கரண்ட் இன் தி பிரைமரி அண்ட் செகண்டரி காயில் அப்படின்னு என்ன பண்ண முடியும், நோட் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? ரைட். அப்போ பவர்ஸை வச்சு என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாங்களா? இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்கோம், நாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோவில் விஎஸ் டிவைட் பை விபி இஸ் ஈக்குவல் டு என்எஸ் டிவைட் பை என்பி ஈக்குவல் டு கே அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பவர்ஸை வச்சு சொல்லும்போது விபி டிவைட் பை ஐபி இன்புட் ஈக்குவல் டு விஎஸ் டிவைட் பை ஐஎஸ். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஈக்குவலுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய செகண்டரி வோல்டேஜ் என்ன பண்ணுறேன், ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அப்போ என்னவாக இருக்கும், இல்லைன்னா என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஈக்குவேஷன்ஸ் படி எடுத்துக்கோங்களேன். அப்போ ஐபியை என்ன பண்ணிக்கோங்க, ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடே வச்சுக்கோங்க. விபியை ஈக்குவலுக்கு ரைட் சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா என்னவா மாறிடும், அப்போ ஐபி டிவைட் பை ஐஎஸ், இந்த ஐஎஸ்ஸை ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா ஐபி டிவைட் பை ஐஎஸ் இஸ் ஈக்குவல் டு விபி டிவைட் பை விஎஸ்ன்னு சொல்ல முடியுங்களா? அப்போ விஎஸ் டிவைட் பை விபி இஸ் ஈக்குவல் டு என்எஸ் டிவைட் பை என்பி ஈக்குவல் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ ஈக்குவல் டு என்ன சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ விஎஸ் டிவைட் பை விபி ஈக்குவல் டு என்ன சொல்லி எழுதுவோம், ஐபி டிவைட் பை ஐஎஸ்ன்னு சொல்லி எழுத முடியுமா? ரைட். அப்போ அந்த ஈக்குவேஷன்ஸ் சிம்பிளாக இங்கே எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ விஎஸ் டிவைட் பை விபி ஈக்குவல் டு என்எஸ் டிவைட் பை என்பி ஈக்குவல் டு ஐபி டிவைட் பை ஐஎஸ் அப்படின்னு சொல்லி எழுத முடியும். அப்போ இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாங்களா? ரைட். அதே தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். விஎஸ் டிவைட் பை விபி ஈக்குவல் டு என்எஸ் டிவைட் பை என்பி ஐபி டிவைட் பை ஐஎஸ் இஸ் ஈக்குவல் டு கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போது இந்த ரேஷியோஸை வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை எப்படி உருவாக்கலாம், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற என்ன பண்ணலாம், அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். இதுலேருந்து என்ன பண்ணலாம், நமக்கு எக்ஸாமில் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் நிறையா கேட்கலாம். சரிங்களா? இப்போது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ என்ன இருக்கணும், என்பியை விட என்எஸ் என்னவாக இருக்கணும், செகண்டரி காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கிரேட்டராக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ 1 விட கிரேட்டராக இருக்கணும். அடுத்து வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரைமரி காயிலில் இருக்கக்கூடிய வோல்டேஜை விட செகண்டரி காயிலில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதே இது கரண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரைமரி சர்க்கியூட்டை விட செகண்டரி சர்க்கியூட்டில் போகக்கூடிய கரண்ட் என்னவாக இருக்கும், லெஸராக இருக்கும். இந்த கண்டிஷனில் இருந்தது அப்படின்னா தட் இஸ் அ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். புரிஞ்சுதுங்களா? இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதாவது பிரைமரி காயிலை விட செகண்டரி காயிலில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பொட்டன்ஷியல், அதாவது செகண்டரி காயிலில் கிடைக்கக்கூடிய ஃப்ளோ ஆகக்கூடிய அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் என்னவாக இருக்கும், ஹையாக இருக்கும். பட் கரண்ட் என்னவாக இருக்கும், லெஸராக இருக்கும். புரிஞ்சுருங்களா? அதான் என்னது, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ரைட். அதை தான் இங்கே கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இன் விச் த வோல்டேஜ் இஸ் இன்க்ரீஸ் த கரஸ்பாண்டிங் கரண்ட் இஸ் டிக்ரீஸ் ஆகும்.
ஓகேங்களா? அப்போது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய 2 பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒன்று செகண்டரி ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா செகண்டரி காயில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கிரேட்டராக இருக்கணும். ரெண்டாவது, அப்போ அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செகண்டரி காயிலில் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அதே செகண்டரி காயிலில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டோட அமௌண்ட் என்னவாக இருக்கும்? லெஸ்ஸராக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லி எடுத்துக்கோமே. அப்போ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா பிரைமரி காயிலில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸை விட செகண்டரி காயிலில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னவாக இருக்கணும்? லெஸ்ஸராக இருக்கணும். அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ 1 விட லெஸ்ஸராக இருந்தது அப்படின்னா அது என்ன சொல்லியிருப்போம்? ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ரைட். இப்போ இதில் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா கரண்ட் என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். வோல்டேஜ் இஸ் லெஸ்ஸர் தேன் வோல்டேஜ் இன் செகண்டரி காயில் இஸ் லெஸ் தேன் voltage in primary coil and current in secondary coil is greater than current in primary coil அப்படின்னு என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். சரிங்களா? இப்போது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி காயில் ஹையராக இருக்கும். பொட்டன்ஷியல் அதாவது சொல்லலாம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா கரண்ட் என்ன ஆகும்? டிக்ரீசிங் மேனரில் இருக்கும். இதே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி காயில் லெஸ்ஸராக இருக்கும்போது அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய செகண்டரி வோல்டேஜ் அதாவது வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும். வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா கரண்ட் என்ன பண்ணும்? இன்க்ரீசிங் மேனரில் இருக்கும். இதுதான் ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்சி ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர். அப்போது டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஈட்டா அப்படிங்கிற சிம்பிளில் சொல்லலாம். The efficiency eta of a transformer is defined as the ratio of the useful output power to the input power. ஓகேங்களா? அதை என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா efficiency of a transformer அப்படின்னா the ratio of the output power to the input power அப்படின்னு என்ன பண்ண முடியும்? டிஃபைன் பண்ண முடியும். அது ஈக்குவேஷன்ஸ் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஈட்டா இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் டிவைட் பை இன்புட் பவர் இன்ட்டு 100% அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். இப்போ ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது the highly efficient device having the efficiency range is equal to என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? 96லேருந்து 99% இருக்கும். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேரியஸ் எனர்ஜி லாஸஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர் வில் நாட் அலோவ் தம் டு பி 100% எஃபிஷியன்சி. அப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் எல்லாமே எனர்ஜி லாஸஸ் இருக்கிறதுனால என்ன இல்லை 100% எஃபிஷியன்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போது நாம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட எஃபிஷியன்சி எந்த ரேஞ்சில் இருக்குது? 96லேருந்து 99% இருக்குது. சரிங்களா? புரிஞ்சதுங்களா? ரைட். இதில் டாபிக் புரிஞ்சதுன்னு நம்புகிறேன். இது எக்ஸாமுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். சரிங்களா? ரைட். இப்போ இதில் அசைன்மெண்ட் கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். சரிங்களா? ரைட். இப்போ இந்த டாப்பிக்கில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.